பாருங்க. ஹாய் गाइस, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா இந்த இடத்தை தாங்க க்ளீன் பண்ண போறோம். இடத்தை காட்ட போறோங்க. பாருங்க இடத்தை. பாருங்க எல்லாமே எப்படி இருக்கு. இந்த இடத்தை நாங்க க்ளீன் பண்ணோம். வாங்க வீடியோக்குள்ள போங்க. நல்லா சத்தமா பேசுடா. பாருங்க அருவாயில அவன் முள்ள வெட்டிட்டோம். வெடி முள்ளாத்தையும் வெட்டுருவாங்க அருவா எல்லாமே. டபக்குன்னு ஏன்டா எதுவும் பேசக்கூடாது, அமைதியாக இருக்கணும். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வண்டியில் ஓடிட்டு இருக்குன்னா ஒரு புது சேனல் ஓப்பன் பண்ணலான்னு இருக்குங்க இன்ஸ்டாகிராமில். ஐடி பேர் எடுத்தீங்கன்னா காய்ஸ், ஐடி பேர்னா நிவாஸ் காய்ஸ். நிறையா பேர் கமெண்ட்ல என்ன சொல்கிறீங்கன்னு பார்த்துட்டு தான் காய்ஸ் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணலாமா வேணாமா எல்லாரும் சொல்லுங்கள். ஒரு கமெண்ட் தான் பண்ணுவோம், அதுக்கு ஓப்பன் பண்ண வேணாம். எதுக்கு அதிக லைக் வருதோ அந்த கமெண்ட்டுக்கு தான் ஓப்பன் பண்ணுவோம், ஓப்பன் பண்ண வேணாம் சொல்லிட்டு. நிறையா பேர்கிட்ட இன்ஸ்டாகிராம் இருக்கும், இன்ஸ்டாகிராம் இருக்காது. அதனால் அவங்களுக்காக ரெண்டுத்துலேயும் வீடியோ போடுவேன் பாருங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்கிறத நம்ம கேட்போம். டுமியில போய் விளக்கமாறு எடுத்துகிட்டு விட போடா சொல்ல புள்ளுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டுமியில விளக்கமாறு எடுத்து வர சொல்லிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குங்க. பாருங்க உங்களுக்கு இழுத்து போட்டுருவோங்க. உள்ளலாம் இருக்குங்க, இதுக்கு மேலே கிளீன் பண்ண முடியாதுங்க. பாருங்க முளைச்சி இருக்குங்க. பாருங்க நம்ம டுமியில் வந்துட்டாரு. டுமியில் ஹாய் சொல்கிறா. ஹாய் சத்தமாக சொல்லி ஹாய் சொல்கிறா. காலில் போட்டுறேன் தெரியாமல் போட்டு. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாங்க நம்ம கூட்டினோம்னா இந்த இடம் எப்படி ஆகுதுன்னு மட்டும் பாருங்க காய்ஸ் வீடியோவில். மாட்டுக்கு பேர் வைக்க போகிறேங்க. தூக்கி போராடுங்க. ஓய் அங்கிட்டு தள்ளுறா, அங்கிட்டு உள்ளுக்கு தள்ளுறா. பூண்டா நம்ம நாளைக்கு மாட்டுக்கு பேர் வைக்க போகிறோம் காய்ஸ். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லி விட்ருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நாங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறோம்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாடெல்லாம் ரவி காட்டுவார். ரவி பேசிகிட்டே இப்போ காட்டுறாங்க. இதுதான் நம்ம மாடு காய்ஸ். இதுதான் நம்ம மாடு. இது வந்து கோபியாவோட குட்டி காய்ஸ். அந்த மாடு வந்து இந்த கருவாச்சியோட குட்டி. சரி வாங்க இப்போ நம்ம ஏதோ ஒன்று இப்போ நம்ம வந்து சுத்தம் வர்ற இடத்துக்கு போயிடுவோம் வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய இறக்காய் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரவி எல்லாத்தையும் காட்ட போகிறாரு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காட்ட போகிறாரு. போய் காட்டுறா. இது வந்து சாணி கொட்டுற இடங்க. இது வந்து தண்ணி டேங்க். இது வந்து மாடு கட்டுத்தர. இது மாட்டுக்கு தேவையான புல் வைக்கிறதுக்கு. பின்னாடி ஒரு சிண்டெக்ஸ். அப்புறம் வந்து சொரக்காய் செடி, முருங்கை செடி. சாரி காய்ஸ், இது வந்து சொரக்காய் செடி அங்கிட்டு இருக்கு. அப்புறம் அங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளோட கொட்டம், புது கொட்டம். புது கொட்டை வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். இது அப்படியே எடுத்து புல்லில் போடணும். இதை அப்படியே எடுத்து புல்லில் போடணும் காய்ஸ். இந்த செடியெல்லாம் கொத்தி விட்டோம். இந்த செடியை கொத்தி விட்டு காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ வந்து இந்த இடத்த இது பண்ண போகிறோம். ஏன்டா ஏன்னா இந்த மேட்லேருந்து மண்ணை ஃபுல்லாக இழுக்கிறோம், பள்ளத்துக்கு இழுத்துருவோம். டுமியில போய் அள்ளிட்டு போய் கொட்டுறான். பாருங்கள் மேட்டில் வந்து மண்ணெல்லாம் இழுக்கிறோம். பாருங்கள் எம்புட்டு மண் அங்கிட்டு இருந்து வருது. மண்ணை இழுக்கிறோம்.
மண் எடுத்து இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா டுமில் வந்து புல்ல அள்ளிட்டு போய் சாணி இருக்கிற இடத்துல போட போகிறேன். சாணி பக்கம் எரிக்கிற இடத்துல எரிக்க இடத்துல குப்பாங்க காய்ஸ். இவ்வளோ குப்பை அவங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சா லைக் பண்ணிடுங்க, சர்ப்ரைஸும் பண்ணிடுங்க. சர்ப்ரைஸ் இப்போ கொடுங்க டுமிலுங்க, விளக்கமாறு கொடுங்க, விளக்கமாறு கொடுங்க. ஒரு கருவாச்சி இருந்துச்சுலடா, முற்ற மாடு, அது எங்க? அந்த கருவாச்சி மாடை வித்துட்டு தாங்க காய்ஸ் ஒரு கண்டுக்குட்டி வாங்கினோம். அந்த கண்டுக்குட்டி அங்கே கட்டி கிடக்கு காய்ஸ். நாளைக்கு அதுக்கு தான் காய்ஸ் பேர் வைக்கிறோம். லைக் பண்ணிடுங்க காய்ஸ். இதோட இந்த வீடியோ முடியுது காய்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லுடா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காய்ஸ், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.